காலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா, நீ எப்பொழுதுமே என்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ காத்து கொண்டு நின்றதற்கான காரணம் என்ன? அத்தனை முக்கியமான விஷயம்தான் என்ன? நீ என்னிடத்தில் சொல்லாமல் விட்ட விஷயம் என்னவென்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, அது உண்மைதான். அம்மா தினமும் உன்னோடு பேசினாலும், எத்தனையோ விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும், ஒரு சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விடுகின்றேன். அது உன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்று எனக்கு தோன்றும் பொழுது, அம்மா அதை உன்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் என்று ஓடி வந்துதானே ஆக வேண்டும். அப்படித்தான் இன்றும் உன் தாயானவள் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது நீ அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். உன்னுடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டும். என் குழந்தையே, எதற்காக நம் தாயானவளை நாம் தினமும் காண்கின்றோம்? ஒன்று, உனக்கான நிம்மதி கிடைப்பதற்காக. இன்னொன்று, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. இதையும் தாண்டினால் என் பிள்ளை என்னுடைய அன்பினை பெறுவதற்காக கேட்கின்றாய். அம்மா சொல்வது சரிதானே? என் தங்கமே, வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி சுமக்கின்ற சில பிள்ளைகள் கூட என் முன்னால் வந்து நின்று எதையும் கேட்பதில்லை. அம்மா, உன் வாக்கினை கேட்டாலே என் மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது. அந்த 10 நிமிடம் நான் என்னையே மறந்து விடுகின்றேன். என் கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுகின்றேன். எதுவும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையை நான் உணர்கின்றேன். எதை பற்றிய கவலையும் எனக்கில்லை, எதை பற்றிய சிந்தனையும் எனக்கில்லை. உன் வாக்கினை கேட்கும் பொழுது நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்கின்ற பிள்ளைகளையும் இந்த வராகி நான் காண்கின்றேன். என் தங்கமே, இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருகின்ற என்னுடைய பிள்ளைகளை கண்ட எனக்கு உன்னை நாடி வருவதில் அத்தனை சந்தோஷம். என் பிள்ளையை காண வருவதில் எனக்கு அத்தனை ஆனந்தம். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றால் நான் உடனே ஓடி வர வேண்டுமல்லவா? என் குழந்தைக்கு சில விஷயங்கள் தெரியாமல் நீ வாழ்க்கையில் பல வேதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் அறிய முடிவதில்லை. வாழ்க்கை உனக்கு என்ன பாதையில் என்ன தருகின்றது என்பதை கூட சில நேரங்களில் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையை பார்த்த பயம் உனக்கு பல நேரங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் இருந்து மீண்டு வராகி என்னை தேடி நீ வந்திருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் மறந்து இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எதை சார்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். நான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை தேடி இன்று வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் ஒன்றை பேசிவிட்டு உன் பின்னால் நின்று புறம் பேசுகின்ற மனிதர் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, இவர்களோடு நீ பழக்கம் வைத்து கொள்வது என்பது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது போன்றது. என் தங்கமே, இவர்கள் உன் வாழ்க்கையில் இது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது உன்னை பற்றி ஒரு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து பேசுகிறாய் என்பதை பற்றி யோசிக்க கூட அவர்களுக்கு நேரமில்லை. மாறாக அவர்களுக்கு தேவை பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு வேண்டும் என்றால் யாரிடத்திலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நான் சொல்பவர் யார் என்று நான் அடையாளமோ யாருடைய பெயரையுமோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது நீ நன்கு அறிந்த விஷயமும் கூட. அது தெரிந்தும் என் பிள்ளை அவர்களோடு நீ உன்னுடைய பழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய்.
இந்த பழக்கம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கவனம் அதிகம் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தெரிந்துதான் செய்கின்றார்களா, தெரியாமல் தான் செய்கின்றார்களா, பொழுதுபோக்கிற்காக உன்னுடைய வாழ்க்கை கதையை மற்றவர்களிடம் பேசுகின்றார்களா என்பதை பற்றி உனக்கு சரியாக புரியவில்லை. இந்த புரிதலின்மையால் தான் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நீ கடந்து வர முடியாமல் தவித்து நிற்கின்றாய். சிலரை வாழ்க்கையில் உன்னால் ஒதுக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் இவர்களை ஒதுக்கி வைத்தால் நாளை நமக்கென்று உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்களே. நாம் யாரைத்தான் நமக்கு உதவி செய்ய அழைப்பது என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்குகின்றாய். என் தங்கமே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சார்ந்த பல விஷயங்களை நீ மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்வதனால் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் தெளிவான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடிவதில்லை. நீ இன்னமும் சற்று தெளிவாக வேண்டும். என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் எதிர்த்து துணிந்து நின்று போராட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். என் குழந்தையே, இந்த எண்ணம் உனக்குள் வந்து விட்டால் போதும். நிச்சயமாக நீ எதை செய்தாலும் உனக்கு இந்த வராகியினுடைய துணை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. யாரையும் ஒதுக்கி வைக்க நீ வருத்தப்படாதே. இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஒதுக்கி வைத்து விடு. உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னால் இந்த தாயானவளை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டங்களிலும் உன்னால் என்னை உணர முடியும். ஒவ்வொரு பிரச்சனையின் வேதனையின் உச்சத்தில் நீ இருக்கும் பொழுதும் இந்த வராகி உன் அருகில் வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அன்பினை எப்பொழுதுமே நாடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டிரு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதை தளர விடாமல் இரு. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதுவெல்லாம் ஒன்றுமில்லை, இதையெல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் என்ற துணிவோடு நீ இரு. என்றுமே வெற்றி என்பது உன் அருகில் நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தோல்வியானது உன்னை விட்டு ஓடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். இதற்காக இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக சிரிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களோடு பேசினால்தான் அது கிடைக்கும், அவர்களோடு பேசினால்தான் அது கிடைக்கும் என்றெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ இன்னமும் அதிகமாக எதையும் கற்றுக்கொள்ள விரும்பினால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன்னை பற்றிய புரிதலே உனக்கு சரியாக இல்லாத பொழுது, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னாலேயே சரியான முடிவு எடுக்காத பொழுது, அடுத்தவர்களை பற்றி புரிந்து கொள்ள நினைப்பதோ அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்ய நினைப்பதையோ முதலில் நிறுத்திவிடு. உன்னுடைய வாழ்க்கையை நீ முதலில் சரியாக கவனித்து விட்டால் போதும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு தானாகவே சென்றுவிடும். என் தங்கமே, நீ என்றுமே உனக்காக முதலில் வாழ பழகு. அடுத்தவர்களுக்காக வாழ்வதெல்லாம் அதன் பிறகல்லவா? நீ உனக்காக வாழவில்லை என்றால் கடைசியில் இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே உன்னோடு நிற்க மாட்டார்கள். உன்னிடத்தில் இருந்து பயனை பெற்றவர்கள் எல்லாம் அவரவர்கள் வேலையை பார்த்து சென்று விடுவார்கள். நீ மட்டும்தான் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்பாய். ஏனென்றால் இந்த உலகம் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும் பொழுது காலை பிடிப்பதும், தேவை முடிந்தவுடன் காலை வாரி விடுவதையுமே தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள்.
என் தங்கமே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாளைய விடியலை நல்லபடியாக எதிர்கொள். உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.